ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கேள்வியே படாத கோட் ஸ்டாம்ப் அப்புறம் கேபிடி டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சின்டாக்ஸ் HTML வச்சுக்கிறேன். டாக் டைப் எழுதிக்கிறேன். இல்லைனா நம்ம HTML5 எழுதிக்கலாம். டைட்டில் கேபிடி பாருங்க, ஸ்னிப்பட்லேயே வருது. கேபிடி சாம்பிள் அப்புறம் கோட் டேக்ஸ் பார்க்கலாம். மெட்டாவித்துக்கிறேன், தேவையில்லை. அப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த கேபிடி சாம்ப் கோடு இதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிள் பாடி, இன்புட், ஃபார்ம் அந்த டேக் மாதிரியெல்லாம் இல்லை. இது ஜஸ்ட்டு சிம்பிளாக சிமாண்டிக் டேகுன்னு நம்ம பார்த்தோம்ல, செக்ஷன், டிவ், அதெல்லாம் செக்ஷனுக்கு டிவுக்கு ஒரு பேர் தந்த இது தான். அதே மாதிரி தான் இது. இந்த கோட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் கோடை நம்ம HTML ஜஸ்ட்டு டைப்பு காட்டும் போது இந்த கோட் டேக் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இப்போது நான் இந்த கோட் டேக் எடுத்துக்கிறேன். அது முன்னாடி நான் சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் வீடியோ போடுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் 2 பேராகிராஃப் டேக்கில் டு டூ simple calculation in Python. இப்போ நம்மளுக்கு பைத்தானில் கோட் எழுதணும். அதை நான் இப்படி கூட எழுதலாம். A = input enter a number.
எஃப் ஸ்ட்ரிங்கில் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி எஃப் ஸ்ட்ரிங்கை பற்றி பைத்தானில் வீடியோ போட்டிருக்கோம் பைத்தான் ப்ளேலிஸ்ட்டில். ஒரு வேளை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பைத்தான் ப்ளேலிஸ்ட்டில் இந்த இதுவெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஒரு வேளை நீங்கள் பைத்தான் கற்றுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பைத்தான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. Sum of A and B is A plus B. இதான் ஒரு சிம்பிள் கால்குலேட்டருக்கான கோடு. இப்போ நான் ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு இப்படி வரும். இதில் ஸ்பேஸில் இல்லை. ஸ்பேஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் டேக்கை யூஸ் பண்ணலாம். லைன் பிரேக். இப்போ பார்த்தோன்னா இது வந்துச்சு. ஸோ நம்ம இது எழுதுறதுக்கு எந்த ஒரு டேக்கை இது யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு நம்ம பேராகிராஃப் டேக் வேணும் யூஸ் பண்ணலாம். இப்போ இப்படி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ் கோடை நம்ம இப்போதி பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கோட் டேக் வச்சு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அதோட இது தான் மாறி இருக்கும். இப்போ பாருங்களேன், அதோட ஃபாண்ட் டிஃப்ரெண்ட்டாக இப்போது ஏதோ நம்ம கோடிங் எழுதுன மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு தான் கோட் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கேபிடி டேக் பார்க்கலாம். கோட் டேக் மாதிரி தான் கேபிடி. ஆனால் கேபிடி வந்துட்டு கோடு எழுத யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இது H1 டேக்கில் போட்டுக்கலாம். இருக்கு. இதுவாக இருக்குது. ஸோ H5 யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்குது. மேபி H4 இல்லை H3 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓஎல் போட்டுக்கிறேன். ஓஎல் ஏதோ பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த டேக்ஸ் தான். ஒரு வேளை நீங்கள் முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் HTML பிளேலிஸ்ட் லிங்க்கோ தரேன், அப்புறம் என் கார்டில் கூட தருவேன், போய் பார்த்துக்கோங்க. Type the above coding
in a new then save the file by pressing Control plus S in main.py. Run the file to see the output. Type the above coding in a file, new file, then save the file by pressing Ctrl plus S in main.py. Name the file as main.py. ஓகே, இப்போ இதை எப்படி சேவ் பண்ணிட்டுன்னு ஸ்டெப்ஸில் இது பண்ணிட்டோம். இதில் தென் சேவ் த ஃபைல் பை ப்ரெஸ்ஸிங் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணோம். ஸோ அதை இப்படி ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் கேபிடி டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது பண்ணோன்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான். ஸோ கேபிடி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சாம்பிள். இந்த சாம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, கம்ப்யூட்டர் ஏதாச்சும் நம்மளுக்கு அவுட்புட் தரோம் பாருங்கள், அப்போது அந்த ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம சாம்பிள் யூஸ் பண்ணுவோம். சாம்பிள் எக்ஸாம்பிள் if you can
C syntax error நம்ம பேச இதை டைப்பே பண்ணி இது பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பைராவில் போய் டைப் பண்ணுற எரர் வரும் பாருங்க. சின்டாக்ஸ் எரர் வரும். ஒருவேளை உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சுட்டா அது தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ தான் கவனித்தேன். பிரேக் டேக் எடுத்துடலாம். இது கொஞ்சம் குட்டியாக இருக்க முடியிருக்கு. நான் அந்த சைஸை இது பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டே மாற்றிக்கிறோம். நமக்கு ஸ்பேஸ் விட்டுனால இன்டர்நேஷனல் இப்போ பாருங்கள் சின்டாக்ஸ் எரர். unterminated string literal ஸ்ட்ரிங் லிட்ரல் தானே? ஆமாம். occurs because இங்கே பாருங்கள், நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம கோட்டை ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஆனால் அந்த கோட்டை க்ளோஸ் பண்ணல, ப்ளஸ் ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணல. அதனால தான் we didn't close double quote. And bracket. run பண்ணலாம். You can see syntax error unterminated. இந்த syntax error break tag போட்டு இது பண்ணிக்கலாம்.
இப்போது இது பார்க்க நல்லா இல்லை, ஏன்னா அது எரரு, பார்க்க எரர் மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்டாம்ப் டேக் யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் ஏதாச்சும் சொல்ல வரும்போது அந்த எரரு அதெல்லாம் ஹைலைட் பண்ண அதை சொல்ல வர நம்ம ஸ்டாம்ப் டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா சின்டாக்ஸ் எரர், அன்டர்மினேட்டட், ஸ்ட்ரிங் லிட்ரல்னு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இது மூணுமே சேம் இதுவில் தான் இருக்கும். ஸோ ப்ரௌசர் மோனோஸ்பேஸ் ஃபான்டிக்காக மாற்றிருக்கோம். அண்ட் கம்ப்யூட்டருக்கு புரியல, ஸோ நம்ம இது இப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை சேவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது 36வது வீடியோ, சாரி 36வது HTML. சாரி 37வது. சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.